முன்னால் 5 வீடு, பின்னால் 5 வீடு, மொத்தம் 10 வீடு, 10 விதமான பொருத்தங்கள். 2ஆம் வீடு தனம், குடும்பம். 3ஆம் வீடு வீரம், ஆண்மை, தைரியம். 4ஆம் வீடு வீடு, வாகனம், ஸ்டேட்டஸ். 5ஆம் வீடு புத்திரபாக்கியம். கடனா கேள்வி டேட் ஆஃப் பர்த் கேட்டு ரெடி பண்ணி அப்புறம் சொல்கிறதில்ல, அப்பயே டேட் ஆஃப் பர்த் சொல்கிறீங்க, அப்பயே பதில். என்ன கேள்வி கேட்குறீங்க, ஒரு கேள்வி ஒரு பதில். விருச்சிகம் தான் இந்து இலக்கணம். விருச்சிகத்துக்கு அதிபதி யார்? செவ்வாய் தான் உங்களுக்கு இந்து இலக்கண அதிபதி. மேசம், மேசம் இந்து இலக்கணம். அம் போட்டுருக்காங்க இடத்துல. மேசம் இருக்குது இந்து இலக்கணம், அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீடு நல்ல பலன் தரும். 9ஆம் அதிபதினு சொல்கிறோமா திசைக்கு 9 தானே எடுத்துக்கிறோம். இதில் இலக்கணத்துக்கு 9, ராசிக்கு 9. அப்போ உங்களுக்கு திசைநாதன், திசை எந்த திசை நடந்தாலும் சரி அந்த திசையே இலக்கணமாக வச்சுக்கோங்க. அந்த திசைக்கு 9ஆம் அதிபதி யாருன்னு பாருங்கள். அந்த அதிபதி இந்து இலக்கணத்தில் கோச்சாரத்தால் வரும்போது பெரும்பாலும் உங்களை வந்து சேரும். எந்த ரூபத்தில்? ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ரிஷபராசின்னு போடுங்க. இலக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி யாருமா? சனிக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்கு பாருங்கள், 1ன்னு போட்டுருங்க. ரிஷபராசிங்களா, அதுக்கு 9ஆம் அதிபதி யாருன்னு பாருங்கள், அதுக்கும் 1 போடுங்க. 1 கூட்டுங்க 2. சந்திரன்லேருந்து எண்ணுங்க, சந்திரன்லேருந்து எண்ணுங்க. அது எந்த இலக்கணம்? சந்திரன் தான் எண்ணணும், இலக்கணத்தை எண்ணக்கூடாது. அந்த 12 கழிச்சிடணும். 36 தான் 24 கழிச்சிடணும். சரிங்க, இப்போ புரியுதா? ரைட்டு, உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும், கொஞ்சம் அறகுறையாக புரியாதவங்களும் புரிஞ்சிருக்கும். புரியுதா? உங்களுக்கு போடணுமா? அது மற்றெல்லாம் அழிச்சிருங்க சார், அவர் அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிரும். உங்களுக்கு என்னம்மா இலக்கணம்? மீன இலக்கணங்களா? ரைட்டு. மீன இலக்கணத்துக்கு பாக்கியாதிபதி யார்? செவ்வாய்க்கு என்ன நம்பர் கொடுத்துருக்குறோம்? 6. வெரி குட். செவ்வாய்க்கு மீன இலக்கணம், மீன இலக்கணம். ராசிங்க சார் தனுசு. வெரி குட். இப்போ மீன இலக்கணம் கொடுத்துருக்காங்க. மீன இலக்கணத்துக்கு பாக்கியாதிபதி செவ்வாய். செவ்வாய்க்கு என்ன 6. சரிங்களா? சரி, பாருங்க, செவ்வாய்க்கு என்ன எண் கொடுத்துருக்கு? 6. ராசி என்ன சொன்னீங்க? தனுசு. தனுசுக்கு 9ஆம் அதிபதி யார்? சூரியனுக்கு நம்பர் என்ன? அதை கூட்டிக்கங்க. 36. 24 கழிங்க. ராசிக்கு 12ஆம் வீடு எண்ணுங்க. ராசியில்தான் எண்ணுங்க. 12 எதுன்னு? எதுங்க? விருச்சிகம், இந்து இலக்கணம். புரியுதுங்களா? இப்போ உங்கள் இலக்கணம் விருச்சிகம் தான், இந்து இலக்கணம். விருச்சிகத்துக்கு அதிபதி யார்? செவ்வாய் தான் உங்களுக்கு இந்து இலக்கண அதிபதி. இதுதான் பார்ச்சுனா. பார்ச்சுனான்னு பேர். ஆங்கிலத்தில் வந்து அது ஒரு மெத்தட், மேல்நாட்டு முறையே இருக்குது. சூரியன் பாகையும் சந்திர பாகையும் வச்சு கழித்து இலக்கண பாகையெல்லாம் கூட்டுறது அது சரியாக வரல. இதுதான் 100% கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இந்து இலக்கணம் செவ்வாய். செவ்வாய் தான் உங்களுக்கு முருகனுடைய திருவுருள் எப்பயும் உங்களுக்கு உண்டு. முருகனை அதிகமாக கும்பிடுங்க. சரிங்களா? ஓகே. அப்போ இந்து இலக்கணம் புரியாத யாராக இருக்கீங்களா? சபாபதி ஐயா வாங்க. சபாபாதி, சபாபதியா? சரி, உங்களுடைய இந்து இலக்கணத்தை போடுங்க, மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். ராசி ரைட். இப்போ இந்த இலக்கணம் கண்டுபிடிங்க. சார் லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி யார்? இன்னும் அடிப்படையிலே இருக்கிறீங்களா? நான் எண்ணக்கூடாதுன்னு முன்னே சொன்னேன். புதன். வெரி குட். ரைட்டு. ராசிக்கு 9ஆம் அதிபதி யார்?
சரி இருட்டு பரவாயில்ல, நாம சொல்லிடுறோம்ல. இதை கூட்டுங்க. 12க்கு மேலே வந்துருச்சா? ஆனால் 12 வச்சு கழிச்சிருங்க. இப்போ இந்து இலக்கணம் எது? ராசியிலேருந்து என்னங்க? மேசம். மேசம் இந்து இலக்கணம். அம் போட்டுங்க அந்த இடத்துல. மேசம் இருக்குது இந்து இலக்கணம். அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீடு நல்ல பலன் தரும். இந்து இலக்கணாதிபதி எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீடு மிக அற்புதமான பலன் தரும். சமாதானம் நல்லது நடக்கும். ஆட்டோமேட்டிக்காக அங்கே அக்கௌண்ட்லேருந்து இறங்கி கொடுங்க. உங்களுடைய இலக்கணம் என்ன? மேச இலக்கணம். ரைட், வெரி குட். நீங்கள் தான் கணக்கு போடணும். மிக எளிமையான முறை, இதில் ஒன்றும் சிரமமான முறையே கிடையாது. மிக மிக எளிமையான முறையில் சொல்லியிருக்கிறாங்க அந்த காலத்தில். இலக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி யார்? எண்ணக்கூடாது அப்படிலாம். முன்னே சொன்னால எடுத்தோடனே சல்லன்னு 7க்கு வந்துடணும் துலாத்துக்கு. அதிபதி யார்? குருன்னு போடுங்க. குரு 10. குரு 10. ராசிக்கு 9ஆம் அதிபதி யார்? என்ன நம்பர் போடுங்க? சனி 1. கூட்டுங்க. 12க்குள்ளே தான் இருக்குது இல்லையா? வெரி குட். அப்போ சந்திரன்லேருந்து 11 பாருங்கள். சந்திரன் தான் எண்ணணும். சந்திரன் எங்கே இருக்குது? அங்கேருந்து 11 போடுங்க. வெரி குட், வெரி குட். இந்து இலக்கணம் அதுதான். போடுங்க. அங்கே இதுதான் உங்களுக்கு இந்து இலக்கணம். மேனம். அதிபதி குரு. இந்த குரு பகவான் உங்கள் வீட்டில் எந்த வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு நல்லது செய்வார். புரியுதுங்களா? இப்போ கட்டத்தை எண்ணும்போது வரிசையை எண்ணக்கூடாதுன்னு ஃபஸ்ட் எடுத்து சொன்னேன். சல்லுன்னு 7க்கு வந்துடணும். சல்லுன்னு மேலேருந்து கீழே வந்துடணும். 7 அப்புறம் எண்ணிட்டு போகணும். சரி, ரைட். அப்போ இந்து இலக்கணம் கணக்கு போட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இது என்ன பண்ணும், இது இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னா, ஒருத்தருக்கு இந்து இலக்கணம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா, உங்களுடைய திசை எந்த திசை நடந்தாலும் சரி, பாபகர திசை நடந்தாலும் சரி, சுபகரக திசை நடந்தாலும் சரி, உங்கள் நடப்பு திசைக்கு 9ஆம் அதிபதி, நடப்பு திசைக்கு 9ஆம் அதிபதி கோச்சாரத்தில் இந்து இலக்கணத்தில் சஞ்சாரம் செய்யும்போது மிகப்பெரிய பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். ஏன் 9ஆம் அதிபதினு சொல்கிறோமா? திசைக்கு 9 தானே எடுத்துக்கிறோம். இதில் இலக்கணத்துக்கு 9, ராசிக்கு 9. அப்போ உங்களுக்கு திசைநாதன், திசை எந்த திசை நடந்தாலும் சரி, அந்த திசையே இலக்கணமாக வச்சுக்கிங்க. அந்த திசைக்கு 9ஆம் அதிபதி யாருன்னு பாருங்கள். அந்த அதிபதி இந்து இலக்கணத்தில் கோச்சாரத்தால் வரும்போது பெரும் பணம் உங்களை வந்து சேரும். எந்த ரூபத்திலாம் வரலாம். தொழில் ரீதியில் வரலாம், அதிர்ஷ்டத்தில் வரலாம், ஏதோ ஒரு நிலம் வித்த தொகையில் வரலாம், இப்படி எந்த வரலாம், எந்த ரூபத்தில் வேணால் உங்களுக்கு வரலாம். பணம் வரும். புரியுதுங்களா? எப்படின்னு, உங்கள் திசாநாதனுக்கு பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதி கோச்சாரத்தில் இந்து இலக்கணத்தில் சஞ்சாரம் செய்யும்போது. இப்போ ஒருத்தருக்கு கேட்பார், சார் இந்து இலக்கணம் ஒன்று தானே சார், இந்து இலக்கணங்கிறது ஒன்று தானே, 9ஆம் இடங்கிறது ஒன்று தானே, 10 வராது? இங்கே 2 வீட்டுக்கு இடமே இல்லை. இங்கே 2 வீட்டுக்கு இடமே கிடையாது. ஏதோ ஒன்று சொல்லுங்கள். சுக்கிரதசை நடக்குது. சுக்கிரன் எங்கே இருக்கான் சார்? என்ன இலக்கணத்துக்கு 2ஆம் இடம்? தனுசு இலக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்குது இல்லைங்களா? தனுசு இலக்கணத்துக்கு 2ஆம் இடத்துலேருந்து சுக்கிரன் திசை நடத்துது. 9ஆம் வீடு கன்னியா? 9ஆம் வீடு கன்னி.
உங்களுக்கு இந்து லக்னாதிபதி யார்? அந்த சந்திரன் கன்னியில் எப்போ சஞ்சாரம் பண்ணுதோ, சுக்கிரன் தசை நடக்கும்போது கன்னியில் எப்போ சந்திரன் வருதோ அப்போலாம் பணம் வரும். சார் மாதம் வருமே சார், மாதம் பணம் வருமா? ஒரு கேள்வி வரும். அரசாங்கத்து வேலையில் இருக்கிறவங்களுக்கு, அரசாங்க ஊழியர்களுக்கு மாதம் கட்டாயம் வரும். ஜோடர்களுக்கு அன்னைக்கு 10 பேர் வர்றது 20 பேர் வருவாங்க. அப்போ கண்ணியில் சந்திரன் இருந்து சந்திரன் புத்தி நடந்தால், இந்த சந்திரன் அங்கே வருது இல்லைங்களா, அப்போ உங்களுக்கு சந்திரன் புத்தியோ சந்திரன் அந்தரமோ நடந்ததுன்னா அன்றைக்கி நிறையா பணம் வரும். புரியுதுங்களா எப்படின்னு? சின்ன கிரகமோ பெரிய கிரகமோ அந்த இந்து லக்கணத்தில் எந்த கிரகம் நுழையுதோ உங்கள் திசைக்கு 9ஆம் வீட்டில், உங்கள் லக்கண திசாநாதனுக்கு 9ஆம் வீட்டில். புரியுதுங்களா? அந்த 9ஆம் அதிபதி அந்த வீட்டில் வரும்போது இங்கே 2 ஆதிபத்தியத்துக்கு வேலை இல்லை, ஒன்றே தான். இதில் சந்தேகம் தான் சொல்லுங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் உண்டா? அடுத்து 10 பொருத்தத்துக்கு பேரலாமா? 10 பொருத்தங்கள் பார்ப்பது எப்படின்னு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. தசை பொருத்தமா, கிரக பொருத்தமா, டிஎன்ஏ முறையா, மரபணு முறையா, இல்லை எந்த கிரகம் சேர்த்தணுமா, ஜாதகம் சேர்த்தணுமா, இப்படிலாம் கேள்விப்பட்டுறீங்க. 10 பொருத்தங்களை பற்றி இது வரைக்கும் யாரும் சொல்லாத விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். இல்லையா சார்? யாரும் சொல்லாத சொன்னால் தான் சார் இன்ட்ரெஸ்ட் வரும். எல்லோரும் சொல்கிற மாதிரி சொன்னால் நல்லா இருக்காது. இல்லை, வித்தியாசமாக இருக்கணும், ஒத்துக்கிற மாதிரி இருக்கணும். ஒத்துக்காத விஷயத்தை நம்ம சொல்லக்கூடாது. இப்போ உங்கள் லக்கணம், மனைவி வீடு சார், ஸ்டேட்டஸா? அப்படின்னு எதிர்பார்ப்புலாம் இருக்கும். பகவான் என்ன எழுதியிருக்கிறாரு அங்கே தான் போய் செட்டில் ஆகும். நாம் பார்த்து தேர்ந்தெடுக்கிறதுலாம் இல்லை. 11வது ஸ்டேட்டஸ் பொருத்தம் இருக்கா, நாடி பொருத்தம் இருக்குதான்னு கேட்குற மாதிரி, மரப்பொருத்தம் நாடி பொருத்தம் 12 பொருத்தம் இருக்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் பொருத்தம் இருக்குதா? அந்த ஸ்டேட்டஸ் பொருத்தம் பார்க்குறவங்களுக்கு தான் நிறையா மகளிர் கோட்டில் நிற்கிறாங்க. ஓஹோ, சேலம் மகளிர் கோட்டுக்கு போய் பார்த்தீங்களா, நூற்றுக்கணக்கான ஜோடிகள் நிற்கும். வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான ஜோடிகள். பார்த்தா அவ்வளோ அழகாக இருப்பாங்க, அந்தஸ்தாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ லட்சணமாக இருப்பாங்க. ஜோடியாக விவாதத்துக்கு கல்யாணம் ஆகி 6 மாதம் 3 மாதம் 1 வருஷம், இந்த 1 வருஷத்துக்கு உள்ளக்கிற ஜோடிகள் தான் அதிகம் இருக்கும். நீ எந்த கோர்ட்டுக்கு வேணால் போய் பாருங்கள், மகளிர் கோர்ட்டில். ஆமாம் திருச்செங்கோடு தான் ஃபஸ்ட்டு. ஆமாம், நான் கூட கேள்விப்பட்டேன். சேலம் தான் அடுத்தது. அப்போ நாம் எப்படி பொருத்தம் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்கணம்ங்கிறது நாமளா, லக்கணங்கிறது நாம். 7ஆம் வீடு துணைவன் கணவன் இணைவன் வச்சுக்கோ, 7ஆம் வீடு. இப்போது அந்த 7ஆம் வீட்டுக்கு லக்கணம் இருக்குது. லக்கணத்துக்கு முன்னால் எத்தனை வீடுகள் இருக்குது? லக்கணத்துக்கு முன்னால் எத்தனை வீடு இருக்குது? அடுத்தது, லக்கணத்துக்கு முன்னால் எத்தனை வீடுகள் இருக்குது சார்? லக்கணத்தை விட்டுருங்க சார், 7ஆம் வீட்டை விட்டுருங்க சார். வெரி குட். 5ன்னு யார் சொன்னா? வெரி குட். லக்கணத்துக்கு பின்னால் எத்தனை வீடு இருக்குது சார்? லக்கணத்தை விட்டுருங்க, 7 விட்டுருங்க. முன்னால் 5, பின்னால் 5, மொத்தம் எத்தனை? அதான் 10 பொருத்தம் சார். லக்கணத்தையும் 7 விட்டுருங்க சார். லக்கணம் சார் 7ங்க சார். 1 2 3 4 5ங்க சார். 1 2 3 4 5ங்க சார். அதுதான் 10 பொருத்தம், 10 கிரக பொருத்தம். இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனோமா? என்னப்பா அந்த அம்மா ஏதோ மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்கிறாங்களே, கேளுங்க, சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. எண்ணி இப்படி தான் பார்க்கணும், இப்படி பார்க்கக்கூடாது. சரி, முன்னால் 5 வீடு, பின்னால் 5 வீடு, மொத்தம் 10 வீடு, 10 விதமான பொருத்தங்கள். 2ஆம் வீடு தனம் குடும்பம். 3ஆம் வீடு வீரம் ஆண்மை
தைரியம். 4ஆம் வீடு வீடு வாகனம் ஸ்டேட்டஸ். 5ஆம் வீடு புத்திரபாக்கியம். 6ஆம் வீடு சத்துரு நோய் இல்லாத தன்மை. இந்த 5ம் அவசியம் வேணும் இல்லைங்களா? இந்த 5ம் அவசியம் வேணும். அப்படி பின்னால் அங்கிறது 8லேருந்து கூட வந்துருங்க. 8ஆம் வீடு ஆயுள் பலம் பார்க்கணும். 9ஆம் வீடு சகல பாக்கியத்தையும் பார்க்கணும். 10ஆம் வீடு தொழிலை பார்க்கணும். தொழில் நல்லா இருக்கா, அவனுக்கு துட்டு நல்லா வருதா அப்படின்னு பார்க்கணும். 11ஆம் வீடு லாபம், நினச்சது நடக்குதா, நம்முடைய விருப்பம் நிறைவேறக்கூடிய கணவனா, தோட்டத்தில் அப்பீரியன்ஸாக இருக்குதா. 12ஆம் வீடு அயன சுயன போகஸ்தானம், தான் புருஷன் கூட்டிகிட்டு ஊரெல்லாம் சுற்றுவாரா, இதெல்லாம். இப்போ இதுதானே தேவை 10 பொருத்தம் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். இந்த 5 பொருத்தம், இந்த ஆண்டு 5 பொருத்தங்கிறது தான் 10 விதமான பொருத்தங்கள். இல்லை சந்தேகமாக சொல்லுங்கள். இத்தனையும் தேவை. இந்த ஆண்டு 5ம் தேவை, இந்த ஆண்டு 5ம் தேவை. இதுதான் முன்னோர்கள் தசை பொருத்தங்களே வச்சுருக்கிறாங்க. கிரக பொருத்தத்துலேயும் அதான் வச்சுருக்கிறாங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்கும்போது 10 பொருத்தம் பாருங்கள், அது வெத்து பொருத்தம் இல்லை, முத்து பொருத்தங்கள் 10யும் பார்க்கணும். அதில் முக்கியமாக 5 அவசியம் வேணும். தினம் கணம் யோனி ராசி ரச்சு அவசியம் வேணும். மற்றதெல்லாம் இருந்தால் சிறப்பு. இந்த 5ம் அவசியம் வேணும். அதை அவசியம் பாருங்கள். அப்போது ஒரு ஜாதகத்துக்கு ஜாதகம் பொருத்தும் போது 3, 7, 11 காமத்திரியோன்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டோம். இந்த 3 வீடு பலமாக இருக்கணும், அவ்வளோதான் சார். 3ஆம் வீடு கௌரவம். 3ஆம் வீடு கௌரவம், ஆண்மை, வீரியம், தைரியம், எண்ணம், எழுத்து, ஊக்கம், ஆக்கம் எல்லாம் நிறையா வந்துடுது. ஒரு பாவத்துக்கு மட்டும் 250 காரகத்துவம் இருக்குது. ஒரு பாவத்துக்கு மட்டும் அவ்வளோ இருக்குது. சரி, 3ஆம் வீடு பொண்ணுக்கோ பையனுக்கோ நல்லா இருக்குதான்னு பார்க்கணும். எனக்கு 3ஆம் வீடு தான் என் மனைவிக்கு பாக்கியஸ்தானம். எனக்கு 3ஆம் வீடு நல்லா இருந்தால் மனைவிக்கு 7ஆம் வீட்டுக்கு அது 9ஆம் வீடு. அப்போ அவளுக்கு அது பாக்கியம். சார் 7ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீடு, எனக்கு 3ஆம் வீடு மாமனார் தான். வசதியாக இருக்கிறாரு இல்லையா, நல்ல குணமாக இருந்தால் போதும். வசதியாக இருந்து என்ன பண்ணுறது, குடியாருனா குடிச்சிட்டு படுத்து கிடந்தாருன்னா சார் அந்த பொண்ணு வந்தப்புறம் இவன் வசதி ஆயிடுவார் சார். இந்த பொண்ணு வந்த நேரம் இவர் வசதி ஆயிடுவார் சார். மாமனார் வசதியே இல்லைங்க சார், ஏழைங்க சார், ஏழை. மாமனார் வசதி இல்லை, தோடு மூக்குத்தி காலை செயின் தான் போடுவார். கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? பொண்ணு அழகாக இருக்குது, படிச்சிருக்குது, மத்திய கவர்மெண்ட் வேலையில் இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கலையா? பணம் பார்க்கக்கூடாது, குணம் பார்க்கணும். பணம் நிறையா இருந்து பொண்ணு அப்படி இருந்தால் என்ன வரும், முன்ன சொன்ன மாதிரி இல் வாழ்க்கை முள் வாழ்க்கை ஆகி போயிடும். தங்கமான மனைவியை எதிர்பார்த்தீங்கன்னா தகரமான மனைவி ஆகி போயிடும். சத்தம் தான் அதிகம் வரும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு 3ஆம் வீடு பொண்ணுக்கு பாக்கியஸ்தானம். 7ஆம் வீடு 2 பேர்த்துக்கும் 7ஆம் வீடு. 11ஆம் வீடு விருப்பஸ்தானம். நான் விரும்பின மாதிரி கணவன் அமைவாரா, நான் நினச்ச மாதிரி பர்சனாலிட்டி இருக்குமா, நான் நினச்ச மாதிரி வெளியில் எங்கேயும் கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிப்பாரா, நான் நினச்ச மாதிரியே நம்மளுக்கு தொழில் சாணம் நல்லா வலுவாக மாதம் சம்பளம் லம்பா லட்ச வருதா, அப்படிங்கிறதெல்லாம் பெண்கள் எதிர்பார்ப்பு. அப்போ 11ஆம் வீடு நல்லா இருக்கணும். அப்போ எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் 3, 7, 11ஆம் வீடுகள் பலமாக இருக்க வேண்டும். பலமாக இருக்கணும்னா என்ன, ஆட்சி உச்சம், ஆட்சி உச்சம் இல்லை, தீயங்கிறது அப்புறம், நல்லதுக்கு மட்டும் போகலாம். சமலாம் வேண்டாம், ஆட்சி உச்சம், நட்பு, சுபர்கள் பார்வை, புஷ்கர நவாம்ச பாதத்தில் இருக்கணும். புஷ்கர நவாம்ச பாதம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். புஷ்கர நவாம்ச பாதத்தில் இருந்தால் பலமாக இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைங்க 6, 8, 12 இருக்குது, நீச்ச கிரகத்தோடு சேர்ந்து இருக்குது, அந்த 3, 7, 11 கூடவே நீச்சாகி போச்சு. 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி 6, 8, 12 மறைஞ்சாலோ, நீச்ச அமைப்பு இருந்தாலோ, திதி சூனி அடைஞ்சாலோ, வக்கரம் அடைஞ்சாலோ ஆண்மை இல்லாத கணவன். ஏற்கனவே புஸ்தகத்தெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதனால் 3 அவசியம் பார்க்கணும், 7 அவசியம் பார்க்கணும், 11 பார்க்கணும். அப்போ இந்த வீடுகள்லாம் 6, 8, 12 மறையக்கூடாது, வக்கரம் பெறக்கூடாது, நீச்சம் அடையக்கூடாது, நீச்ச கிரகத்தோடு சேரக்கூடாது, நீச்ச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது. இது பலவீனம். அப்படி இருந்தால் பலம்.
இதை கொஞ்சம் பிரித்து பார்த்துட்டிங்களாக்கா அதை எடை போட்டு பார்த்துடலாம், அந்த கிரகம் வலிமையாக இருக்குதா இல்லையா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம ஒரு ஜாதத்தை எடுத்துட்டோமா ஒவ்வொன்றா பிரித்து பார்க்கணும். பார்த்தா தான் அந்த வாழ்க்கை துணையை நம்ம தீர்மானம் பண்ண முடியும், எதிர்காலம் பிரகாசமாக இருக்கான்னு பார்க்க முடியும். ரெண்டாவது, ஒரு திசை நடக்கும்போது அந்த திசையினுடைய இறுதியில் கல்யாணம் பண்ணக்கூடாது. குறிப்பாக பாப கிரக திசையில் இறுதியில் திருமணம் செய்யக்கூடாது. இப்போ கேது திசை நடக்குதுங்க சார், கடைசி புத்தி புதன் புத்தி இல்லைங்களா? புதன் நல்ல கிரகம் தானே, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்களேன்ட்டு புதன் புத்தியில் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்னா கேது திசையில் தேடி 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 களைச்சி போய் உட்காந்துருப்பான். அந்த களைச்சி போய் உட்காரும்போது தான் கங்கணப்புறத்தம் வரும். வந்த உடனே கல்யாணத்தை பண்ணிடுவாங்க. புதன் புத்தியில் கல்யாணம் பண்ணால் போதுன்னு, ஏதோ ஒரு பொண்ணு கிடைச்சா போதுன்னு பண்ணுவாங்க. அடுத்த திசை யார் வருவா சார்? கேது திசை முடிஞ்சிருச்சிங்க சார், ஒரே வருஷத்தில் சுக்கிர திசை வரும். அப்போ தான் நினைப்பான், அப்போ தான் அவனுக்கு நிறைய பொண்ணுங்க தேடி வரும். பொண்ணு ஜாதகம் அட்டாட்டா கொஞ்சம் அவசரப்பட்டுட்டுமோ, இது நல்லா இருக்குது, இந்த பொண்ணு அமைஞ்சிருந்தால் பரவாயில்லையே, இந்த பொண்ணு அமைஞ்சிருந்தால் பரவாயில்லைன்னு இந்த சுக்கிர திசையில் வரும்போது ஏக்கம் வரும். அந்த ஏமாற்றம் வரும்போது அந்த ஏமாற்றத்தை தன் மனைவிட்டு தான் காமிப்பான் இல்லைங்களா? அப்போ குடும்பத்தில் விரிசல் ஆகுதா? அப்போ அதனால தான் ஒரு திசை முடிகிற கடைசி புத்தியில் திருமணம் செய்யக்கூடாது. அதை குறிச்சிங்க, ஒரு திசையின் கடைசி புத்தியில் திருமணம் செய்யக்கூடாது. ஒரு நாள் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க, ஒரு நாளின் அந்திமத்தில் ஒரு சுபகாரியம் செய்யக்கூடாது. ஒரு நாளின் அந்திம காலம் இருக்குது இல்லையா? அந்திம காலம்னா சாயங்காலம் பொழுது மறையிற நேரம். பொழுது மறைஞ்சப்புறம் புத்தி வந்துச்சும்பாங்க. அந்த பொழுது மறையக்கூடிய நேரத்தில் ஒரு சுபகாரியம் செய்யக்கூடாது. ஒரு வாரத்தின் கடைசி கிழமையில் ஒரு காரியம் செய்யக்கூடாது. ஒரு வாரத்தின் கடைசி கிழமை என்ன? வெரி குட், அந்த நாளில் சுபகாரியம் செய்யக்கூடாது. அப்படி தான் ஏற்கனவே நியமிச்சிருக்கிறாங்க. ஒரு லக்னத்தின் அந்தி சந்தியில் சுப முகூர்த்தம் குறிக்கக்கூடாது. அதனால தான் அந்த காலத்திலேயே அதுக்கு பேர் கண்டாந்த நட்சத்திரம்னு சொன்னாங்க. கண்டாந்த நட்சத்திரம் என்ன தெரியுங்க உங்களுக்கு? ரேவதி 4, அசுவினி 1, ஆயிலி 4, மகம் 1, கேட்ட 4, மூலம் 1. இதுக்கு பேர் கண்டாந்த நட்சத்திரம்னு பேர். அந்த கண்டாந்த நட்சத்திரத்தில் சுபகாரியம் செய்யக்கூடாது. அதுதான் நட்சத்திரத்தினுடைய கடைசி தொடக்கம். ஒரு மாதத்தின் கடைசி மாதத்தில், வருஷத்தின் கடைசி மாதத்தில் ஒரு சுபகாரியம் செய்யக்கூடாது. ஒரு மாதத்தின் கடைசி கிழமையிலையும் சுப முகூர்த்தம் வைக்கக்கூடாது. சார் முகூர்த்தம் அடுத்த மாதம் எதுவும் செய்ய முடியாதே, வைகாசி கடைசியில் 31ஆம் தேதி செய்யலாமா? செய்யக்கூடாது. ஆணி வந்துடுது, ஆடி வந்துடுது, செய்யக்கூடாது. ஒரு மாதத்தின் கடைசி நாளிலையும் முகூர்த்தம் குறிக்கக்கூடாது. ஒரு வருஷத்தின் கடைசி மாதத்துலேயும் சுபகாரியம் செய்யக்கூடாது. ஒரு வருஷத்தின் கடைசி மாதம் என்ன? பங்குனி, செய்யக்கூடாது. இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் வச்சுருக்காங்க, இறுதியில் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு நட்சத்திரத்தின் கடைசி நாளிகையில் செய்யக்கூடாது. ஒரு நட்சத்திரம் இருக்குது சார், இன்றைக்கி என்ன நட்சத்திரம்? கேட்ட நட்சத்திரம் முடிஞ்சிருக்குங்க சார் கிட்டத்தட்ட. இப்போ சார் கேட்ட முடிஞ்சு மூலம் முடிஞ்சிருச்சு, பூராடம் தொடங்கியிருக்கு. ரைட், வெரி குட். அது மாதிரி ஒரு நட்சத்திரத்தின் கடைசி நாளிகையில் சுபகாரியம் செய்யக்கூடாது. இது மாதிரி எண்டில் எதையுமே நம்ம தொடங்கக்கூடாது, செய்யக்கூடாது. அந்த காரியம் திருப்தி தராது, இல்வாழ்க்கையை பாதிக்கும். சரிங்களா? எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை விட அதிகமாக பேசிவிட்டேன். நிறையா விஷயங்கள் இருக்குது. நம்ம கிளாஸ்லலாம் நிறைய சொல்லிட்டு வரேன். நம்ம ஐயா என்னை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி வகுப்பு ஆசிரியரை ப்ரமோஷன் கொடுத்து இந்த ஜூம் கிளாஸில் எனக்கு நியமிச்சிருக்கிறாரு. அவருக்கு என்றென்றும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அந்த வகையில் மாதத்தில் 20 நாட்கள் வகுப்பு, மாதத்தில் வீக்லி டேஸ் வகுப்பு, திங்கள் டு வெள்ளி 20 நாட்கள் மட்டும்தான். வார கடைசி சனிக்கிழமை கேள்வி பதில் நிகழ்ச்சி. அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் அப்பயே நீங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறீங்க, கேள்வி கேட்குறீங்க, அப்பயே உடனே பதில். அவர்களுக்காக 3 நிமிஷம் ஒதுக்கப்படும். சடனாக கேள்வி டேட் ஆஃப் பர்த் கேட்டு ரெடி பண்ணி அப்புறம் சொல்கிறதல்ல.
அப்பயே டேட்டா பர்த் சொல்கிறீங்க, அப்பயே பதில். என்ன கேள்வி கேட்குறீங்க, ஒரு கேள்வி ஒரு பதில். நடக்கும் நடக்காது, எப்போ நடக்கும், கிடைக்கும் கிடைக்காது, உடனே அப்பயே பதில் சொல்லப்படும். சனிக்கிழமை மட்டும் 1 hour 9 to 10 கேள்வி பதில் நிகழ்ச்சி. அதில் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. என்ன காரணம் கேட்டால், ஒரு ஜாதகத்தை அப்பயே நம்ம டேட்டா பர்த் கேட்டு போடுறோம், அனலைஸ் பண்ணுறோம். அப்போ மற்ற மாணவர்களுக்கு அது பயன்படுது. அது காரணத்தை சொல்லி தான் சொல்லுவேன். சார் என் பொண்ணு கல்யாணம் ஆகலைங்க சார், எப்போ நடக்கும், இந்தந்த கிரகம் இங்கே இருக்கிறதுனால இந்த திசாபத்தி வரும்போது தான் கல்யாணம் ஆகும், ஏன் தடை ஏற்பட்டுச்சு, 7ஆம் இடத்துல சனி இருக்குது லேட் ஆகி போச்சு, 2ஆம் இடத்துல சனி இருக்குது லேட் ஆகி போச்சு. ஆனால் சுத்த ஜாதகம். ஆக 1, 2, 7, 8 சனி இருந்தால் காலதாமத திருமண யோகம். 1, 2, 7, 8 சனி இருந்தால் பெண்களாக இருந்தால் 28க்கு மேலே தான் கல்யாணம்னு அப்படியே சொல்லியிருக்கு. எந்த திசாபத்தி நடந்தாலும் சரி, எந்த திசாபத்தி நடந்தாலும் சரி, 1, 2, 7, 8 சனி இருந்தால் பெண்ணிற்கு 28 வயசுக்கு மேலே தான் கல்யாணமா, ஏன் அவசரப்படுறீங்க சொல்லிடுங்க. இதே ஆண் ஜாதகமாக இருந்தால் அது உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும், காரணம் இல்லாமல் அது நடந்திருக்காது. அங்கே ஒரு ப்ளஸ் கொடுத்தா இன்னொரு மைனஸ் அங்கே பண்ணிருப்பார். அது கிளாஸில் கேளுங்க, அது பதில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இப்போ போட்டு பார்க்குறது நேரம் இல்லை. வகுப்பில் இருக்காங்களா? வெரி குட் வெரி குட், சூப்பர், நன்றி, பாராட்டுக்கள். மதுரையிலேருந்து வந்திருக்காங்க, இதுக்காகவே இதை கேட்குறதுக்காக வந்திருக்காங்க. இதே ஆண்களாக இருந்தால் 1, 2, 7, 8 சனி இருந்தால் 32 வயசுக்கு மேலே தான் கல்யாணம்னு ஓப்பனாக சொல்லிடுங்க. அது வரைக்கும் ஆயிரக்கணக்கான பொண்ணு ஜாதகம் வரும். மாப்பிள்ளைக்கு பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்காது, பொண்ணுட்டுக்கு பிடிச்சா மாப்பிள்ளைக்கு பிடிக்காது, 2 பேர்த்துக்கு பிடிச்சா பொருத்தம் இருக்காது. காலதாமதம் ஆகிட்டே போகும். அந்த பையனுக்கு வந்திருக்கிற பொண்ணு ஜாதகம் மட்டும், அந்த பையனுக்கு வந்திருக்கிற பொண்ணு ஜாதகங்கள் மட்டும் 3 மஞ்சள் பையன் நம்பி போயிடும். களைச்சி போய் உட்காரும்போது தான் கங்கண பொருத்தம் வரும். அந்த சனி பகவான் சுத்த ஜாதகம் 2, 7, 8 சனி இருந்தால் இது மாதிரி கோளாறு ஏற்படுது. 32க்கு மேலே தான் கல்யாணம் ஆகுது. அப்படி செஞ்சால் தான் இல்வாழ்க்கை நல்லாயிருக்கு. ஐயா சொன்ன மாதிரி எதிர்பார்ப்பு அதிகமாகி போச்சு இந்த காலத்தில். அது தந்தாலும் நல்ல வாழ்க்கை அமையும் என கூறி இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி ஐயா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.